தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆயத்தத்தோடு இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக. வார்த்தைகளை கொடுப்பதை கேட்பதோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாதுங்கள். அதை அப்படியே அசைப்போட ஆரம்பிங்க, தியானிக்க ஆரம்பிங்க, அதை செயல்படுத்துங்க. அது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையாக விளங்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, தேவனுடைய ராஜ்யம் என்பது பேச்சிலே அல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா வாயில் வடை சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை பண்ணிடலாம் பாஸ்டர், அதை பண்ணிடலாம் பாஸ்டர், அதை செஞ்சிடலாம் பாஸ்டர். அவங்க செய்கிறது ஒன்றுமே இருக்காது. அதாவது சபை என்று மாத்திரமல்ல, வீட்லேயும் அதே தான். இன்றைக்கி நம்ம இதை செய்ய போகிறோம், இதை நான் செய்ய போகிறோம். அடுத்த நாள் பாருங்கள், படுத்து எல்லாம் மூடிட்டு படுத்துட்டு இருப்பாங்க. ஒன்றுத்துக்கும் லாயக்கு இருக்காது. வேலை ஸ்தலத்தில் அதே மாதிரி தான். இதை பண்ணிடுவோம் சார், இப்படி பண்ணிடலாம் சார், அப்படி பண்ணிடலாம் சார். அவங்களுடைய ரிசல்ட்டை பாருங்களேன், ஒன்றுமே இருக்காது. இன்றைக்கி அநேகருடைய காரியங்கள் பேச்சிலே அது காணப்படுகிறது. அதான் வசனம் சொல்லுகிறது, எப்பா பேச்சில் நீ உலகத்தில் பல காரியத்தை நீ சாதிக்கிறதற்கு நீ எது வேணாலும் செய்யலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது பேச்சிலே நடைபெறுவது அல்ல, பேச்சிலே உண்டாயிருப்பது அல்ல. பேச்சிலேயே எல்லாத்தையும் செஞ்சிடலாம், நடத்திடலாம் அப்படி என்பது கிடையாது. தேவ பிள்ளையே, பேச்சோடு போய்விடும். ஆனால் அதை விட என்னென்னா, செயல்பாட்டில் நீங்கள் கொண்டு வர வேண்டியது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். செயல்பாட்டில் வருதா? பலத்திலே அது உண்டாயிருக்கிறது. பலத்தினால் அது ஏற்படுகிறது. அது என்ன பலம்? நீங்கள் போடுறீங்க பாருங்கள், இட்ஸ் யுவர் எஃபர்ட். அந்த எஃபர்ட்டை போட்டு அதில் வெளியே கொண்டு வந்து நிறுத்துறீங்களா பார்த்தீங்களா? அதனுடைய அந்த ரிசல்ட்டை நீங்கள் காண்பிக்கணும். அந்த ரிசல்ட் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகுதா? செய்கிற காரியங்களில் உண்டாகிறதா? சுவிசேஷம் நீங்கள் கிரியை செய்கிறவர்களாக, இறங்கி ஊழியம் செய்கிறவர்களாக நீங்கள் எந்த ஒரு காரியமும் இறங்கி செய்து பாருங்கள், அதில் நல்ல ஒரு எஃபர்ட் இருக்கும். கடந்த நாளில் ஒரு சகோதரோடு கூட பேசும்போது அவர் சொன்ன ஒரு காரியம், பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது பாஸ்டர், எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. அப்போ அவரோட பேசிட்டு சில காரியங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு காலத்தில் நான் இப்படியெல்லாம் ஓடினேன், பட் இன்றைக்கி அதனுடைய காரியங்கள் முடியலை, இந்த வருஷத்தில் முயற்சி பண்ணணும். அப்போ அவரோடு கூட பேசிக்கிட்டு நான் சொன்ன ஒரு வார்த்தை, இறங்குங்க, போங்க, எல்லா இடத்துலையும் போய் விசாரிங்க, காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அப்போ அவரும் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வருஷத்தில் இறங்கணும் பாஸ்டர், செய்யணும் பாஸ்டர் அப்படின்ட்டு. பாருங்கள், அவர் அந்த காரியங்களை செய்வதற்கு ஆரம்பித்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் கொடுத்த பலத்தினால் இறங்கி நாம் காணப்படும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே முடிவடைய போகிறதில்ல, அது பலத்தினால் உண்டாகக்கூடிய நன்மையாய் அது உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். The result will be the effective. ஆண்டவர் நம்ம கொடுக்குற ரிசல்ட்டானது அது எஃபெக்டிவாக இருக்கும். அது மிகுந்த ஆச்சரியமானதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவராஜ்யம் பேச்சினாலே செய்து முடிப்பதல்ல, அந்த பேச்சின் காரியங்கள் மாற ஆண்டவர் பலத்தினால், தங்களுடைய கிரியையினால் அவைகள் காணப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, பேச்சிலே அல்ல, பலத்தினால், உங்களுடைய கைக்கிரியைகளினால் அவைகள் உண்டாயிருக்கிறது. உண்டாகட்டும். தேவன் உங்களை வழி நடத்தட்டும். God bless you.